எக்ஸஸா ஹேர் குரோத் வருது, எக்ஸஸா பாடி வெயிட் ஆகுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் எனக்கு இருக்குது. பட் இது ஸ்ட்ரெஸ்னால ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இது பிசிஓஎஸ்லான சிம்டம்ஸா? இத பத்தி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இது ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்ல. இது கிளியரா இது எல்லாமே பிசிஓஎஸோட சிம்டம்ஸ் தான். இது உங்களுக்கு பாடி உங்களுக்கு குடுக்குற ஒரு சிக்னல்ஸ். அது என்ன இது அப்படின்றத பத்தி நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் யோகஷாலினி, யோகனா ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஆப்ஸ்டெட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். பிசிஓஎஸ்ல மோஸ்ட் உமன்ஸ் மிஸ் பண்ற சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம் நம்பர் 1 இர்ரெகுலர் சைக்கிள்ஸ். பீரியட்ஸ் வந்து ஸ்கிப் ஆகி போகிறது, இல்லை 35 டேஸ்க்கு மேலே பீரியட்ஸ் போகிறது. இதை நார்மலாக எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, நான் லேட்டாக சாப்பிட்டேன் அதனால வருதுன்னு நினச்சி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இது ஓவரிலேருந்து வர ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதனால வர சிம்டம் இது. எக்ஸஸாக தொப்பை வெயிட் போட்டுட்டே இருக்கு, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் எவ்வளோ டயட் ஃபாலோ பண்ணாலும் இது குறையவே மாட்டேங்குதா? இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அடுத்த சிம்டம். இதுவும் பிசிஓஎஸோட ஒரு பார்ட். ஃபேஸில், அப்பர் லிப்பில், பாடியில் எக்ஸஸாக வந்து ஹேர் க்ரோத் வருதா? இது ஆண்ட்ரோஜன் சென்சிட்டிவிட்டி எக்ஸஸாக இருக்கிறது. இதுவும் பிசிஓஎஸோட ஒரு சிம்டம். எக்ஸஸா ஹேர் ஃபால் ஆகுது, பாத்ரூம்ல, வீட்டுல, ரூம்ல எங்க பார்த்தாலும் ஹேர் கொட்டிக்கிட்டே இருக்கு, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகல. இதுவும் டெஸ்டோஸ்டெரோன் அதிகமா செக்ரீட் ஆகிறதுனால வர பிசிஓஎஸோட எஃபெக்ட் தான். நெக்ல, அண்டர் ஆர்ம்ல ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகுது, என்ன காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இது சரியாகல. இதுவும் பிசிஓஎஸோட சிம்டம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரிலேட் ஆகுது, நீங்களும் உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இதை பிசிஓஎஸ்ன்னு நம்ம லேபிள் பண்ணுவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் ஆரம்பத்திலே டயக்னோஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை, டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இதை ரிவர்ஸ் பண்ணிடலாம்.